வாங்க வாங்க ஃபுட்பால் விளையாடலாம் வாங்க. நம்ம தோட்டத்து ஃபுட்பால் பாருங்கள். ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க, செமையாக கொடுத்துருக்காங்க. தக்காளி 2 விதமான தக்காளி கொடுத்துருக்காங்க. அப்படியே பூக்கள் பாருங்கள். அப்படியே இன்றைக்கி இவ்வளோ அறுவடைங்க. முருங்கைக்காய், பப்பாளி. இது குட்டை வெரைட்டி முருங்கைக்காங்க. நீட்டு வெரைட்டியில் இன்னும் பெருசாகலை. பப்பாளி, நாட்டு பப்பாளி. அவரையில் 2 விதமான அவரைக்காய் இருக்காங்க. பூக்கள் நிறையா பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. 8 விதமான செம்பருத்தி பூக்கள் இப்போதைக்கு பூத்துட்ருக்காங்க. நம்மக்கிட்ட 12 வெரைட்டி இருக்குது. சில வெரைட்டியில் 2 கலர் இருக்குங்க. சிலதெல்லாம் ஒவ்வொரு கலர் தான் வச்சுருக்கேன் நான். போதுமான வெயிலும், போதுமான உரங்கள், போதுமான மண்கலவை, போதுமான பூச்சி விரட்டி இதெல்லாம் கொடுத்தாலே நம்ம செடிகள் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. பல சோதனைகள்லேயும் நம்ம பூக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குறாங்கன்னு. யாருக்கு தாங்க ஆசை வராது தோட்டம் வளர்க்குறவங்களுக்கு பூக்களையும் காய்கறியும் பார்க்கும் பொழுது. இந்த செவ்வந்தி பூக்கள் பாருங்கள். சாமந்தி செவ்வந்தின்னு சொல்கிற இந்த பூக்கள் செம்மையாக கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் சாமந்தி பூக்கள் மொத்தம் 15 வெரைட்டி வாங்கி வச்சுருந்தேன். இப்போதைக்கு 2 தாங்க பூக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 சாமந்தி செடி 6 சாமந்தி செடிக்கிட்ட காஞ்சி போயிட்டாங்க. மீதியெல்லாம் தளிர் வந்திருக்காங்க. அடினியம் 3 கலர் தான் இருந்தாங்க. அதில் ஒன்று ஒரே கலர், இன்னொன்று இந்த கலருங்க. ஜெர்பிரா மொத்தம் 6 கலர் வாங்கி வச்சேன். 2 கலர் தான் பூத்துட்ருக்காங்க. டிசம்பர் மாதம் முடிந்தாலும் டிசம்பர் பூக்கள் முடியவில்லைங்க. பால்சம் பூக்களை கொடுக்குறாங்க. ஆனால் அப்படியே சீக்கிரம் காஞ்சும் போயிடுறாங்க செடி. நம்ம கலர்ஃபுல் கலரும் கனகாமரம் எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். பூக்கள், அதை சுற்றி மொட்டுக்கள். நம்முடைய எல்லா வீடியோஸ் பாருங்கள். அவங்க என்னென்ன உரம் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். நம்ம மாடியிலேருந்து கீழேருந்து எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு வந்தும் நம்ம தோட்ட மலர்கள், காய்கறிகள் எப்படி இருக்காங்கன்றதையும் பாருங்கள். நான் ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த சேனல் ஆரம்பித்தேங்க. அதில் எனக்கு வெற்றி கிடைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் எனக்கு வரலைங்க. என்னுடைய வெற்றி பயணம் தொடர நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய ஆதரவுக்காக காத்துட்ருக்கேன் நான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவியாக இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பித்த சேனலுங்க இது. என்ன ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், ஏன் நீ கொடுக்கக்கூடாதா, சேனல்லேருந்து தான் கொடுக்கணுமானே? கண்டிப்பாக நானும் கொடுக்குறேங்க. இந்த சேனல்லேருந்து எனக்கு கிடைச்சா அது சப்போர்ட்டிவாக இருக்குன்னு தான் இந்த சேனலுக்கு நான் இவ்வளோ பாடுபடுறேன். என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். எத்தனை சோதனைகள் வந்துட்டுருக்கு. அத்தனை சோதனைகளையும் தாண்டி நான் அந்த சேனல் நடத்துகிறேன்னா என்னுடைய வெற்றியினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஓல்டு வீடியோஸ் பார்த்திங்கன்னா அதில் எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரெகுலராக பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியுங்க. பார்க்காதவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். இது பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு வந்தாங்க. தாய் செடி தான் இது. பிளாக் ரோஸ் சொல்லக்கூடாது, பிளாக் பியூட்டின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பூக்களை ஒரு நாளைக்கு 5, 6ன்னு கொடுத்துட்ருக்காங்க. வாங்கின நாள் முதல் இன்றைக்கி வரைக்குங்க. இதிலேருந்து ஒரு கட்டிங்ஸ் நான் எடுத்து பதியம் போட்டிருக்கேன். ஆனால் நான் பண்ண தப்பு என்னென்னா, அதில் 7 இதழ்கள் உள்ள கிளையை எடுத்து நான் பதியம் போட்டிருக்கேங்க. அது வளருமா வளராதா? இப்போதைக்கு பதியம் வச்சு செடி தளிர் விட்டாச்சு. அதே 7 இதழ்களோடு தான் வராங்க. அவங்க மறுபடியும் பூக்கள் கொடுப்பாங்களா, இல்லாத பிடுங்கி போட்டுடலாமா? யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இவங்களுக்கு இணையாக ஒருத்தவங்க வருவாங்க. இவங்க எப்படி கை நிறையா நம்ம பறிக்கிறோமோ அவங்களையும் கை நிறையா பறிப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள். எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் செந்தளிர்கள். அடுத்து வராங்க சில்வர் லைன். கொத்து கொத்தாக பூப்பாங்க. பிங்க்கு வித்து மெரூன் ஷேடில். கோடி ரோஸ் பாருங்கள். அசைஞ்சு அசைஞ்சு ஆடி நம்மளால் வீடியோ எடுக்க முடியாமல் பண்ணுறாங்க. அவ்வளோ மொட்டைக்கள் இருக்காங்க இவங்க. காற்றடிக்கிற பக்கம்லாம் ஆடிட்டுருக்காங்க. என்னால் காற்றடிக்கிற பக்கம் போய் வீடியோ எடுக்க முடியலங்க. அடுத்து பிளாக் ரோஸ்க்கு போட்டியாக வரவங்க இவங்க தாங்க. 2 பேரும் சமமாக பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. லாஸ்ட் டைம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இலைகளெல்லாம் கருகி போய் இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி விட்டு தளிர் வச்சு மொட்டுக்கள் வச்சு பூக்களும் பூத்துட்டாங்க. எத்தனை மொட்டுக்கள் இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கி வச்சாலே நம்ம தோட்டமும் சரிங்க, நம்ம மனசும் நிறைவடைஞ்சிரும். மறுபடியும் போகணுங்க பல்லாவரம் சந்தைக்கு.
போக டைம் இல்லை. வேண்டாத சில செடிகள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சில செடிகள் வாங்கி வைக்கலான்ற ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் வாட்ச் ஹவர்ஸ் பாருங்கள். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தாங்க எங்களுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் வரும். சில இடங்களில் ஆரம்பம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது நல்ல தரமான வீடியோவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். என்னுடைய வீடியோவில் யார் வீடியோ பார்த்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் நடத்துகிற எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருங்க. ஒவ்வொரு பூவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூக்கள், அந்த ஏரியாவே மணக்குதுங்க. சூப்பரான இருவாட்சியோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாங்க.